நெறைய பேர் தலைவலினால நெறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்றாங்க. நெறைய மெத்தட்ஸ் அவங்களே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த செல்ஃப் மெடிகேஷன்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க எக்ஸ்ட்ரீம் தலைவலியில மொளகாவ அரைச்சு தலையில வந்து போட்டாங்க அப்படின்ற மாரி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இது கேட்கும்போது அந்த அளவுக்கு தல வலிச்சிருக்குமா? அப்படின்றது தான் என்னோட முதல் கேள்வியா இருக்கு. ஸோ இந்த மாரி ஹோம் ரெமெடிஸ் வந்து ஒரு செல்ஃப் மெடிகேஷன் எந்த அளவுக்கு ஆபத்து சார்? நீங்க தலைவலி அதான் பழமொழியே சொல்லுவாங்கல்ல, தலைவலியும், வயித்து வலியும் அவனுக்கு வந்தா தான் தெரியுன்ற மாரி, கிளஸ்டர் ஹெட்டேக்குன்னு ஒண்ணு இருக்கு. லாஸ்ட் வீக் ஒரு பேஷண்ட் வந்தாரு. அவரு வந்தது கண்ணு வலிக்குன்ட்டு. ம். நான் வந்து அவருக்கு பிளட் டெஸ்ட்டும், ஸ்கேன் எல்லாம் எழுதி விட்டேன். வயிறுக்கு போய் ஸ்கேன் எடுங்கப்பா. பிளட் டெஸ்ட் போய் இதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னா, அவர் போற இடத்துலலாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா, நான் கண்ணு வலிக்குன்னு போனேன். அவர் இந்த ஆள் இவ்வளோ பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்ட்டாரு. நான் கண்ணு வலிக்குன்னு போனேன். அவர் வயிற ஸ்கேன் பண்ண சொல்றாரு. காமன் மேனுக்கு என்ன தோணும்? வயிறு பிரச்சனை இருக்கவன் தானே வயிறு ஸ்கேன் எடுக்கணும். ம். கண்ணு பிரச்சனை இருக்கவன் எதுக்கே எடுக்கணும்? இப்ப உனக்கு இருக்கிறது கண்ணு வலியே இல்ல. ஏன்னா, அவர் எல்லா பெஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டலும் போயிட்டாங்க. கண்ணுல உனக்கு பிரச்சனை இல்லப்பான்னு சொல்ட்டாங்க. அப்புறம் ஏன் சார் என் கண்ணு வலிக்குதுன்னா, அவர் ரொம்ப ப்ராப்பரான ஒரு 45 ஏஜ் பிசினஸ் மேன் தான். பட் அவ்வளோ விவரம் இல்லாதவரு. அவர்கிட்ட சொல்றேன், சார் கிளஸ்டர் ஹெட்டேக்ன்னு ஒண்ணு இருக்கு. அது கண்ணுல ஆரம்பிச்சு உயிர் போற மாரி இப்படியே வரைஞ்ச மாரி இப்படி இருக்கும். புரியுதுங்களா? அந்த கிளஸ்டர் ஹெட்டேக்ல தான் சூசைடல் தாட்லாம் வரும். ஓகே. அவங்களால கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்தாலோ, இல்ல ரொம்ப பிரைட் லைட்ஸ் பார்த்தாலாவே கஷ்டமாயிடும். உடனே தள்ளி வச்சுருவாங்க. மேக்ஸிமம் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் டைமிங்கு, டிவி பார்க்கறது, ரொம்ப இதெல்லாம் பார்க்கறத குறைச்சுக்கிட்டே வருவாங்க. பட் தட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அஃப்கோர்ஸ் அன்னைக்கு ஸ்ட்ரெயின் ஆகாம இருக்கிறதுக்கு ஓகே. பட் தட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம வந்து கண்ணுல ஆரம்பிக்கிற தலைவலி, நெத்தியில வர தலைவலி, டென்ஷன் ஹெட்டேக் ஆல்மோஸ்ட் உலகத்துல 88% பீப்பிள்க்கு உலக பாப்புலேஷன்ல 88% மக்கள் டென்ஷன் ஹெட்டேக்க உணர்றாங்க. ஓகே. இது ஒரு காமன் ப்ராப்ளம். தலைவலி வராத மனுஷனே இருக்க வாய்ப்பே கிடையாது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டுல புள்ள எந்திரிச்சோன்னா அடிச்சு பிடிச்சு தடால் புட்டான்னு ஸ்கூலுக்குள்ள போகுது. வந்தோன்னே டியூஷன், அப்படியே ஒரு ஸ்கேட்டிங் கிளாஸ் அப்படி இப்படி போயிட்டு அவன்ட்ட பேசவோ, அவன்ட்ட என்ன கதை கேட்கவோ, அவனுக்கு புதுசா சொல்லி தரவெல்லாம் நேரம் இல்ல. அப்படின்றப்ப அவனுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஏன்னா, ஒரே விஷயத்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐஏஎஸ் படிக்கிறாரு. ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இருக்காருன்னா, அவர் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் தான்.